இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மேடைகளில் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுது என்னன்னா, இந்தியா வந்து எந்த நாடுடன் வேணாலும் பகை வச்சுக்கலாம், ஆனால் பாகிஸ்தான் கூடயும் பங்களாதேசம் கூட வச்சிருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் இங்கிருந்து பிரிஞ்சு போன மகள், பங்களாதேஷுக்கு இந்தியா பாட்டி அப்படிலாம் சொல்கிறார். ஏன் அந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறாரு? இல்லை, இப்போ இந்தியா வந்து எல்லா நாடு கூடயும் சுற்றி இருக்கக்கூடிய நாடோட எல்லாம் சண்டை போடணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்க தலைவர் தான் சொல்றாரு, எந்த நாடு வேணாலும் பகை வச்சுக்கலாம், ஆனா இந்த பாகிஸ்தான் கூடயும் பங்களாதேஷ் கூட வச்சிருக்க கூடாது சரி அப்படின்னு சொல்றாரு. சரி, அதற்கான ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா? அது சரியா ஏற்புடையதா இல்லையா? நீங்க இப்போ நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து பேசணும்னா எனக்கு அதுல ஒரே ஒரு கருத்து தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து முதல்ல அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. தினம் ஒரு செய்தி வருது, அப்புறமா அது பொய் செய்தி, அது ஃபேக் நியூஸ்னு வருது. தாக்குதல் நடத்தப்பட்டது என்று தகவல் இது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறமா ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு பாகிஸ்தான் இல்லைன்னா அரசியல் இல்லைன்னு சொல்றேன். ஆமா, இல்லை தானே. பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற ஏது அரசியல்? பாஜகவினுடைய அரசியல் என்ன? நீங்க சொல்லுங்க, பாஜகவுடைய அரசியல் என்ன? இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கணும், பாகிஸ்தானை அழிக்கணும்னு இவங்க பேசுறாங்க இல்லையா? அது தேசபக்தி காரணமாவா? தேசபக்தி காரணமாவா? நீ உண்மையிலேயே இவர்களுக்கு, பாஜகவுக்கு இந்தியாவின் மீது இவங்களுக்கு வந்து தேசபக்தி இருக்கு, தேச பற்றாளர்கள், பாகிஸ்தான் வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்துகிறது, அதனால் பாகிஸ்தானை ஒழிக்கணும், பாகிஸ்தான் தேசபக்தி அப்படின்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நாட்டுக்கடல்ல சுட்டு சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா? இந்திய மீனவர்கள் தானே, இந்திய நாட்டு மீனவர்கள் தானே. இன்றைக்கு பேசக்கூடிய இவர்களில் ஒருவராக இலங்கையை கண்டித்து ஒரு அறிக்கையாவது வெளியிட்டார்களா? இல்லை இனி பேசுவார்களா? இன்னைக்கு பாகிஸ்தான் மேல வரக்கூடிய கோபத்தில் இதை விட ஒரு 1000 மடங்கு கோபம் வந்திருக்க வேண்டாமா உங்களுக்கு?